அண்ணே பந்தல் எல்லாம் போட்டிருக்கேன், ஏதோ பார்த்து செஞ்சு விடுங்க. பார்த்து செய்யணுமா? என்னத்த செய்ய சொல்ற? ஏதாவது செஞ்சு விடுங்கண்ணே. நீ பண்ற வேலைக்கு உனக்கு செய்வன வேணா செய்யலாம், வேற எதுவும் செய்ய முடியாது. அண்ணே சும்மா சொன்னையா ராகு? என்ன இப்ப உனக்கு என்ன இருந்தாலும் தெளிவா சொல்லு. நான் என்னத்தனே கேட்க போறேன். ஒரு பார்த்து 5 10 கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே போயிட்டு நீங்களும் ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கும், இந்த ரகுவும் ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கும். எப்படி வசதி? 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறது பிரச்சனை இல்ல, ஆனா 5 ரூபா சில்லற இல்ல, 10 ரூபா நோட்டு கிழிஞ்சு இருக்குது. பரவாயில்லையா? இந்த நக்கல் நண்டையாண்டி தானே ஆவாதுன்றது. குசும்பு பண்ணிட்டு இருக்கீங்களா? உடுங்கண்ணே ஒரு 1000 ரூபா. ஏண்டா உன்னை பந்தல் போட சொன்னா பந்தல் போட்டு முடிச்சு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் காசை வாங்கணும்னு இல்ல, கை மேல காசை வாங்கி கல்லுக்கடையில கொடுத்து அடிக்கிறியே. ஏன்டா அப்படி பண்ற? குடும்பத்தை கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா. ஒரு 15 நம்ம கடைசியில வாங்கினோம்னா வீட்டுல புள்ள வச்சிருக்கிறோம், எதோ ஒண்ணு செய்யணும் வைக்கணும்னு யோசிக்கலாம். அந்த இதே யோசிக்க மாட்டேங்கிற. நமக்கு இந்த காசு கேட்கும்போது கை மேல கொடுக்கணும், அதை விட்டுட்டு இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ஏய் உனக்கு நான் சொல்றது புரியலையாடா? குடின்னு குடிச்சு உடம்பு கெடுத்துக்காதடா. குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது ஃபீல் பண்ணுடா. எவருனே குடிச்சா அந்த ஃபீலிங்கே வேற, அப்படியே வானத்துல மெதக்கலாம். ஆமாண்டா, குடிச்சா நீ வானத்துல மிதப்ப, ஆனா உன்னைய நினைச்சு உன் குடும்பம் பூமியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும். நீ குடிச்சுட்டு எனக்கு என்ன வந்துச்சுன்னு போய் சேர்ந்துருவ. அதுக்கப்புறம் உன்னைய நம்பி இருக்க உன் பொண்டாட்டி, உன்னைய நம்பி இருக்க உன் புள்ள, வாழ்க்கை என்ன ஆகுறது? அதுங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு அதுக்கப்புறம் இந்த குடியில எல்லாம் போய் கைய வைடா. நீ குடிச்சு உடம்ப கெடுத்துக்குவ, அதுக்கப்புறம் குடல் குண்டா நீ வந்துட்டு ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்குவ. உன்னைய நம்பி இருக்கிற உன் பிள்ளையும் உன் பொண்டாட்டியும் கடன் வாங்கி உன்னை காப்பாற்றணும்னு ஊர் முழுக்க கடன் வாங்கி அதுங்க கடைசியில கடனாளி ஆகணும். நீ எனக்கு என்ன வந்துச்சுன்னு போய் சேர்ந்துருவ. ஏன்டா அப்படி இருக்கீங்க? குடிகாரன்களுக்கு அட்வைஸ் பண்றது குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ரெண்டும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. 1000 ரூபா தானே, 500 ரூபா தாரேன், மீதி காசை பந்தல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ வாங்கிக்க. இங்க பாருடா, இனிமே உன் கையில 10 காசு கூட கொடுக்க மாட்டேன், உன் பொண்டாட்டி கையில கொடுத்து போடுவேன். வீட்டு செலவா அந்த புள்ள பாக்கட்டும். நீ எதையும் வாங்கி போடவும் மாட்டேன், ஒண்ணும் மாட்டேன். பொண்டாட்டிங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிங்கடா. அதுக்கப்புறம் இந்த குடியில போய் கைய வைங்கடா. எவ்வாறு அந்த காலத்துல பெரியவங்களே குடியும் குடுத்தனமா இருங்கன்னு சொல்லி இருக்காங்க, அதனால நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவேன். ஓ, அந்த காலத்துல பெரியவங்க குடியை கெடுக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். நமக்கு தேவையானதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும், அடுத்தவங்களுக்கு தேவையா அடுத்தவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். கடல் நீரும் உப்பு தான், உனக்கு அட்வைஸ் பண்ணது என் தப்பு தான், போய் வாங்கிட்டு வர இரு. என்னது, யாரோ பாத்ரூம்குள்ள போனமா இருந்தது? கதவை துறன்னே. சிறுக்கி மவக்கிட்ட நேத்தே சொன்னேன், நீ நாளைக்கு 4:30 வாந்தி எடுத்த உன் வாயிலே அப்படியே வழக்கைய வச்சு குத்தி போடுவேன்னு. சொல்றதையும் கேட்காம மறுபடியும் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க நீயே. யார் காதலையாவது கேட்டு யாராவது வந்து என்ன ஏதுன்னு கேட்டா என்ன ஆகுறது? படுபாவி, கதவை துறன்னு சொன்னேன், இல்லன்னு கதவை ஒட்டச்சுக்கிட்டு உள்ள வந்துடுவேன். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்னம்மா வாந்தி எடுக்க கூட விட மாட்டேங்கிற நீ? நேத்தே சொன்னேன்ல, இல்லையா? வீட்டுல சொந்தம் வந்தெல்லாம் வந்து கிடக்குது, நீ இந்த நேரத்துல வாந்தி கீந்தி எடுத்து யாராவது என்ன ஏதுன்னு கேட்டு இது மட்டும் தெரிஞ்சதுன்னு வையே, அப்படியே உன்னை தூக்கி போட்டு தொலைச்சு கட்டி போடுவேன்னு சொல்லலாம் இல்லையாடி? காலகத்துல என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்னம்மா வாந்தி கூட எடுக்க கூடாதுன்னா நான் என்னதான் பண்ணட்டும்? ஏதோ என் காதல் கட்டதுனால பரவாயில்ல, வேற யார் காதலையோ கேட்டு ஏதோ ஆயிருந்தா என்னடி பண்றது? என்ன பண்றது? படுபாவி, உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுதுடி. உன்னை பெத்த வயிற்றுல வரடிக்கல்ல தான் எடுத்து அடிச்சுக்கணும். அம்மா அப்பெல்லாம் கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, வாங்கன்னு சொன்னேன். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து சாப்பிட்றவங்களுக்கு சாம்பார் சட்னி கேசரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த இட்லி ஒரு ஈடு மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா எடுத்து வச்சுட்டு நம்மளும் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். இன்னும் வேகலை. அண்ணி, வேற எதுவும் வேலை இருக்குங்களா? வேற எந்த வேலையும் இல்லைம்மா. அவங்களுக்கு என்ன ஃபோன் போட்டு சொன்னியா வர சொல்லி? கிளம்பிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் பஸ் வேற இந்த நேரத்துக்கு கிடைக்காது, 8 மணிக்கு தான் பஸ் இருக்கும். அதனால 8 மணிக்கு இந்த பஸ்ல தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தா 2-3 நாள் இங்கே இருக்கிற மாதிரி வருவாங்க. அதனால எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு வருவாங்க. ஏன்னா இட்லி சட்னி எல்லாம் சட்னி சாம்பார்லாம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா இட்லி வேணா ஊத்துறதுக்கு தான்.
அவங்க வந்தா நான் ஊத்தி கொடுத்துக்கிறேன். நீங்க எதுக்கு அதெல்லாம் ஊத்திட்டு இருக்கீங்க? சரி தம்பி, அப்புறம் உங்க அண்ணன் அவங்க எல்லாத்தையும் வர சொல்லுமா. அவங்களுக்குலாம் இட்லி எடுத்து வை. நமக்கு அந்த தக்காளி சோறு கிண்டி வச்சிருக்கேன், நம்ம அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆ சரி நீ. அவரு இந்த துணி அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் எங்க அயன் பண்ண விட்டுக்கிட்டு இருக்க? நீ போய் அயன் பண்ணி விடுப்போ. அவரே அயன் பண்ணிக்கிறேன்றாரு. நான் அங்க போய் சும்மா தான் உட்காந்து இருக்கிறதா இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காப்படி, நம்ம தான் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். போ போ, நீ போய் அதை பாரு. நான் இங்க கிச்சன்ல உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொடுப்போன்னு வந்தேன். எனக்கு என்னம்மா வேலை இருக்கு? அவ்வளோதான், நான் அந்த இட்லியை ஊற்றியாச்சுன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அதை எடுத்து வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். நீ போய் அந்த தம்பியோட இரு. ஆ சரி அண்ணி. மணி ஆகி போச்சு. எம்மாடி ராணியே, அம்மா இந்த வாரம்மா. ஏ அத்தா, நீ இன்னும் குளிக்கலையா? வேர்க்க விறுவிறுக்க இப்படியா இருப்ப? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரப்போறாங்க, போய் கிளம்ப வேண்டியதானம்மா குளிச்சு. இட்லி ஊத்திட்டு இருக்கேம்மா. இட்லி மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எடுத்து வச்சுட்டு போய் குளிக்கிறது தான். ராத்திரில இருந்து ஒரு பொட்டு தூக்கம் இல்லை. முழிச்சே கிடந்தா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தேன். இன்ன வரைக்கும் குளிக்காம இருக்கிற. நீ போ அத்தா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரும்போது நீ தான் எல்லாத்தையும் வர வைக்கணும். நீ இப்படி வேர்க்க விறுவிறுக்க இருந்தா நல்லாவா இருக்கும்? நான் இட்லி எடுத்துக்கிறேன், நீ போ. அட இருக்கட்டுமா, அவ்வளவுதான். ஒரு ஈடு தான் ஊத்தி வச்சிருக்கேன், அது முடிஞ்சதுன்னா எடுத்து வச்சிடறது தான். ஏற்கனவே 2 ஈடு ஊத்தி வச்சுட்டேன். அட நான் எடுத்துக்கிறேம்மா, நீ போய் குளிமா. போ அத்தா, நீ போய் குளி. அந்த வேலையும் முடிச்சு விட்டு போலான்னு பார்த்தேன். இங்க நான் உட்காந்துருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அத்தா, நீ போ. சரிங்கம்மா. நல்ல புள்ள, வீட்டுக்கு ஏத்த மருமக. வேலை வெட்டி பாக்குறதெல்லாம் அடிச்சுக்க முடியாது. இந்த பொண்ணோட வேலை செஞ்ச சின்ன பொண்ணெல்லாம் போய் தூங்கி எந்திரிச்சு வரேன்ட்டு போயிருச்சு. அவங்கெல்லாம் போய் அவங்க குளிச்சுவிட்டு ரெடி ஆயிட்டாங்க. இந்த பிள்ளை எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு ஒரு நேரமும் போய் நான் நிம்மதியான தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. நல்லா இருக்கும் வருங்காலத்தில் இந்த பிள்ளை. சரி, நம்ம போய் இட்லியே வெந்திரிச்சா என்னன்னு பார்த்து எடுத்து விடுவோம். உயிரை எடுக்கிறதுக்குன்னே பிள்ளையா வந்து பிறந்திருக்கா. படுபாவி சீக்கிரம் செத்தும் தொலைய மாட்டேங்கிறா. எப்படியோ நேத்துல நைட்டு தூங்கி இருந்தோம், காலையில வேலை ஒன்றும் ஆயிருக்காது. நேத்து ராத்திரி தூங்காம இருந்ததுனாலதான் சமையல் வேலையெல்லாம் முடிக்க முடிஞ்சுது. இல்லைன்னா இன்ன வரையானாலும் செஞ்சிருக்க முடியாது. எவரு எடுத்து தொலைஞ்சிட்டு முதல் வெளியே போடி. அறிவு கட்டவளை, எவ்வளவு நேரம் வாந்தி எடுப்பாளோ, உள்ள லிட்டர் கணக்கா சேர்த்து வச்சிருப்பா போல இருக்கு. இங்க பாருமா, வாந்தி எடுக்கிறதுக்கெல்லாம் கூட நீ ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைய, அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். நான் என்ன வேணும்னு வாந்தி எடுக்கிறேன் என்னன்னு தெரியல. கொமட்டிக்கிட்டு வருது, எதுவுமே சாப்பிட முடியல, வயிற்றுச்சலா இருக்குது எனக்கு. எனக்கு எதுக்கு வயிற்றுச்சல்? உனக்கு எதுக்கு வயிற்றுச்சல்? உன்னையெல்லாம் பிள்ளையா பார்த்ததுனால எனக்கு தாண்டி வயிற்றுச்சல், எனக்கு தான் வயிற்றுச்சல். என்ன லாக்கு போட்டிருக்கு? உள்ள ஏதோ சத்த மாதிரி கேக்குது. பாரு, இதுக்கு மேல என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வைய, அப்புறம் அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்னைய அடிச்சுக்கிட்டே கிடக்குற, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு புள்ள தச்சு புள்ளன்னு கூட பார்க்காம. ஆமாடி, புள்ள தாச்சு புள்ள. மொகர கட்டைய பாரு, மொகர கட்டைய. பண்ணின வேலைக்கு உனக்கு அப்படியே தங்கத்தட்டுல வச்சு தாம்பளத்துல வச்சு தாங்குறேன். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு வெறுக்கும் உன்னை பார்க்க பத்திக்கிட்டு வருதுடி. ஊரு உலகத்துல எல்லாரும் வீட்லயும் தாண்டி பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. இந்த மாதிரியா? கன்றாவி வெளியே சொன்னா வெக்கம் கேடு. சி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன நம்ம மாமியார் குரல் மாதிரியே இருக்கு, அங்க பேசுறது உமா குரல் மாதிரி இருக்கு. பாத்ரூம்குள்ள பூட்டிக்கிட்டு என்னத்த பண்றாங்க 2 பேரும்? பாரு, இனிமே உனக்கு நான் பாரமா இருக்க மாட்டேன். நாளையோட நான் போயிருவேன், சரியா? அதுக்கப்புறம் உன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். யாரடி உன்னை முழிக்க சொன்னா? நானே வந்து உன் முகர கட்டையில முழிக்க மாட்டேன்டி. உன் முகத்துல எல்லாம் முழிச்சா பொடிக்கு போயில கூட சிக்காதுடி. 2 பேரும் கண்ணே மணியே செல்லமே தங்கமே வைரமேன்னு கொஞ்சிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இன்னைக்கு என்ன கீரியும் பம்பமா அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க பாத்ரூம்குள்ள வச்சு. ஐயா காலங்கத்தில் குளிச்சுவிட்டு நம்மளும் வேலை வெட்டி பார்க்கணும்னு நினைச்சா இவங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்னடி பேச்சுற? இங்க பாரு, நீ எல்லாம் பேசுறதுக்கு உரிமையே கிடையாது சொல்லிட்டேன். நீ எல்லாம் ஒரு ஆளு. வெங்காயம் உனக்கு போய் நான் தங்கன்னு தாங்கிட்டு இருந்தேன்ல, என்ன சொல்லணும்டி? இப்பயே இந்த ஆட்டம் ஆடுறியே, இன்னும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கையெல்லாம் இன்னோட அமைஞ்சிருந்துச்சுன்னு வையி, அத்தா உன்னையெல்லாம் கையில பிடிக்க முடியாது. இப்படி இருக்கும்போது இந்த வாய் பேசுற. இங்க பாரு, நான் ஒன்னும் வேற யாரோடய பழகல, என்னை கட்டிக்க போற பழகுனேன். ஏண்டி இப்ப கூட தப்பு பண்ணியிருக்கின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இல்ல? சீ குற்ற உள்ள நஞ்சு கொஞ்சமாவது குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. நீ எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இப்படி இருக்கிற? ஆட்டுக்கு மாட்டுக்கு எதுக்கு கடவுள் வாழை அளந்து வச்சிருக்கான்னு இப்ப தெரியுதுடி. இந்த இப்படி இருக்கும் போதே இந்த ஆட்டம் கட்டுறியே, இன்னும் கொஞ்சம் அழகா நல்ல வெள்ளத்தோல் இருந்து நல்லா இருந்தேன்னு வையி,
அம்மாடி அம்மா ஊரே அழிச்சு போடுவார் யாத்தி. எங்கப்பா உங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? உள்ள இருந்தாங்க பாட்டி. உள்ள என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு தெரியாது. நல்ல நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு போகணும், நாங்களும் போய் பொண்ணு அழைக்க போகணும். எப்ப பார்த்தாலும் உள்ளேயே தான் வேலை. தங்கம் தங்கம். சொல்லுங்க, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? பையனை மாப்பிள்ளைக்கு நல்ல நேரத்துக்கு மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகணும். நீ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்ட்டு லேட்டா வந்தா எப்படி? நம்மளும் போய் பொண்ணு அழைச்சிட்டு நான் மண்டபத்துக்கு போகணும்ல. வா. நானே ராத்திரி கண்ட கனவே சரியில்லை. அவ வேற என் பையனை பிரிச்சுட்டு போயிடுவாளோன்னு பயத்துல இருக்கேன். இதுல இவங்க 2 பேரும் வேற. வாமா, வந்து நில்லு. வா மா, நீயே பண்ணுமா. நான் இங்க நிக்கிறேன். ஏமா வாங்கம்மா. இல்லடா, இருக்கட்டும். மா வாங்க. இல்லடா, சொன்னா கேள், நான் இங்க இருக்கேன். எவரு நீ வேற அதை இதுன்னு யோசிச்சுட்டு கண்டதை கடையை யோசிச்சு மனசை குழப்பிக்க கூடாது, சரியா? தம்பி இங்க வாப்பா. நம்மளை விட ஐட்டா பனைமரம் கணக்கா வளர்ந்துடுறானுங்க. நமக்கு எட்டவும் மாட்டிக்குது. கொஞ்சமாவது கீழே குனிஞ்சா தானே வைக்க முடியும். இப்ப வைங்க பாட்டி. லைட்டா கண்ணுக்கு தெரியாப்புல தானே வச்சிருக்கீங்க. அதிகமா அப்பி முகத்தை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஆமா ஆமா, பாயில் பண்றாங்க, பாயில். ஏற்கனவே உன் மண்டையும் உன் மூஞ்சியும் பார்த்தா ஆப்பாயில் மண்டமே இருக்குது. உன்னை வேற பாயில் பண்றாங்களா? பாட்டி இந்த அளவுக்கு ரைமிங்கா பேசுறீங்க. நாங்களும் டிவி பாக்குறோம்ல, அப்புறம் நாங்களும் பேசுவோம்ல. நடக்கட்டும் நடக்கட்டும், எல்லாம் நடக்கட்டும். அது நடக்கிறது இருக்கட்டும். கல்யாணம் நடக்குதுன்னா மாப்பிள்ளை மண்டபத்துக்கு போனாலும் நடக்கும். மாப்பிள்ளை நீங்க பையனை கூட்டிக்கிட்டு போங்க, நாங்க 2 பேரும் வந்துடுறோம். சரிங்க அத்தை. மறுபடி சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் பஸ் ஏற்றி அனுப்பியாச்சு. இனி ஊர் தலைவர்கள் எல்லாமே அவங்க காரில் வரேன்ட்டாங்க. சரி, நம்மளும் அப்படியே கிளம்புவோம். நம்ம கூட யாரும் பரிசம் போடுறதுக்கு வராங்களா இல்லையா? இல்லைம்மா, அதெல்லாம் யாரும் வரல. ஏண்டி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க காலங்காத்தாலேயே? வந்தவ குடும்பத்தை பிரித்து பையனை பிரிச்சுட்டு போயிடுவாளுந்தாம்மா. இத்தனை நாளாக வீரா அப்பா எவனாலும் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு இருந்த. கடைசியில் உன் பையன் உனக்கு வச்சானா ஆப்பு? எம்மா, இதுக்கு பேர் தாண்டி கோவம் உள்ள இடத்துலையும் குணம் இருக்குன்றது. 1000 தான் நீ கோவக்காரியாக இருந்தாலும் குடும்பத்துக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டேன். குடும்பம்னா 1000 சண்டை சச்சரவு வரதான் செய்யும். பெரியவங்க நம்ம தான் சின்ன பிள்ளைங்களுக்காக விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் குடும்பம் குடும்பமாக இருக்கும். அதை விட்டுட்டு மருமவளா வீட்டுக்கு வந்துட்டா மாமியார் நம்ம சொல்கிறதான் அவள் கேட்கணும். அவளை அடிமைப்படுத்துவோம், நமக்கு கீழே வச்சுப்போம் அப்படின்னு நம்ம அதிகார தோரணை காட்டினோம்னா அப்புறம் அந்த பிள்ளைங்க வர்றவங்க அதிகார தோரணையே காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. விட்டு கொடுத்து போகணுமா, சரியா? கோவப்படுறதுனாலையோ நம்ம திட்டுறதுனாலையோ நம்ம புருஷன்மாரும் நம்ம பிள்ளைமாரும் கேட்டுப்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து எல்லாம் பார்த்து தெரிஞ்சு வளர்ந்தவங்க. ஆனால் வீட்டுக்கு வர பொண்ணுங்க அப்படி கிடையாது. அதுக்கு வீட்டில் திட்டாமல் கூட வளர்த்துருப்பாங்க. நம்ம நீங்கள் சண்டை போட்டோம்னா கொடுமைக்காரி இவ கூடலாம் இருக்க முடியாது, வா தண்ணி கொடுத்துன போனோன்னு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால் நம்ம தான் யோசிக்கணும். சரிம்மா, சரி வா, மணி ஆகி போச்சு. நம்மளும் போய் கிளம்பி போய் பொண்ணு அழைச்சிட்டு போவோம். ராணி ராணி. என்னப்பா? என்னையா? ராணி எங்கத்த? இப்போதையா குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போனுச்சு புள்ள. சரித்த. ஏயா எதுவும் வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பாத்துக்கிறேன். என்ன 2 பேரும் இப்படி கத்திக்கிறாங்க? பாத்ரூம் கூட வச்சுக்காம. ஐயே, இதுக்கு மேல என் மேல கை வச்சேன்னா அப்புறம் உனக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். மரியாதை இல்ல? என்ன மரியாதை இல்ல? உன் மேல கைய வச்சா கூட அது பாவண்டி. உன்னையெல்லாம் எட்டி ஒத்தச்சு மிதிக்கணும்டி. இங்க பாரு, இதுக்கெல்லாம் சேர்த்து நான் பாரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு, உன்னை பாரு. ஏ ராணி, பாத்ரூம்ல குளிக்கிறேன்னு பார்த்தா என்னத்த நின்னுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், வாய மூடு. அவ வேற வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா போல இருக்கு. ஐயோ, இதுக்கு தாண்டி சொல்றது. அங்க இங்கே ஆடி தொலையாதுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டால என்னன்னு வேற தெரியலையே. இல்லைங்க, குளிக்கலான்னு பார்த்தேன். கதவை சாத்திட்டு அப்பி உமாவும் ஏதோ திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. அதான் சரி என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கக்கூசில வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மையை தான் சொல்றேன். நானும் வந்ததுலேருந்து கதவு திறப்பாங்க, குளிக்கணும், மணி ஆகி போச்சு, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உள்ளே கடந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க. ஆனால் சரியான சத்தம், அடிதடி சண்டை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏமா உமா கதவு திறங்க. ஏமா உமா கதவு திறங்கன்னு. ஐயோ, உங்க அண்ணனு வந்துட்டான் போல இருக்கு. இங்க பாரு, முகம் கை கல்லாம் கழுவிட்டு வா, முதல்ல இதெல்லாம் ஊத்தி தள்ளிட்டு வாடி. என்னடா எதுக்குடா கதவை தட்டிக்கிட்டு கிடக்குறீங்க? எவரு 2 பேரும் பாத்ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சத்தம்? நாங்க என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம்?
அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் பாத்ரூம்குள்ள? இது என்னடா பெரிய கூத்தா இருக்குது? ஒரு மனுஷன் பாத்ரூமுக்குள்ள கூட போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு என்ன சட்டமா நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? யாரும் போங்க வைங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. ரெண்டு பேரும் போயிட்டு பாத்ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மனுஷன் மக்கள் வீட்டுல இருக்காங்க, எல்லாம் குளிச்சு நேரம் காலத்துல மண்டபத்துக்கு போகணும்னு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ ஆண்டவனே, இந்த வீட்டுல நம்ம எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கே சாமி. ஏண்டி வாடி உள்ள போவான். என்னங்க இன்ன வரைக்கும் ரெண்டு பேரும் கீரியும் பாம்புமா அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க, இப்ப என்னங்க இப்படி பேசிட்டு போறாங்க? அவங்க ரெண்டு பேரை பத்தி தான் நமக்கே தெரியும்ல, அவங்க ரெண்டு பேரும் அப்பையில இருந்தே அப்படித்தானே. என்னமோ போங்க, நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா ஏதோ ஒரு தப்பு மட்டும் நடக்குதுன்னு நல்லா தெரியுது. எங்க போய் முடிய போகுதோ இதெல்லாம். நமக்கு எதுக்கு அது? அவங்க விஷயத்த பேசினாலும் என் விஷயத்த எதுக்கடி பேசுறீங்கன்னு சொல்லி பின்னாடி நம்ம ரெண்டு பேருமே சண்டை கிட்ட வந்துருவாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இந்த ரகு பையன் பந்தல் போட்டான்ல, 1000 ரூபாய் காசு கேட்டான், எங்க வச்சிருக்க? ஏன் நேத்தானே 2000 கொடுத்தோம், அதுக்குள்ள என்னவாமா? நானும் வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கிட்டான்னு சொன்னா அந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான். எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க, ஒத்த காலம் நின்றுட்டு இருக்கான். 1000 ரூபாய் கொடுத்தாதான் அடுத்து மற்றதுக்குள்ள கூப்பிட்டா வருவான், இல்லைன்னு காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வரமாட்டான். இவனை ஒரு வேலை செய்ய வைக்கிறதும் போதும் காசு 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 காசுன்னு ஒரு வழி ஆக்கி போடுவான். உள்ள அலமாரி இருக்குல்ல, புதுசாக இப்போ கட்டிக்கிறதுக்கு சேலை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அதுக்கு அடியில் வச்சிருக்கேன் ஒரு 2000 ரூபா. அதில் 1000 ரூபா எடுத்துட்டு 1000 ரூபா வைங்க. நான் அங்கே இங்கே போகணும் வரணும், சும்மா சும்மா உங்ககிட்ட காசு கொடுன்னு கேட்க முடியாது. என் பாக்கெட்லேயும் ஒரு 10 ரூபா இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு எடுத்து செலவு பண்ணுவேன், வைப்பேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் செலவு பண்ணுற அழகு தெரியாது. வாரவன் போகிறவனுக்கு எல்லாம் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுணுமா, அதுக்கப்புறம் மொத்த காசையும் அழிச்சு போட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க செலவுக்கு? இது அதுக்குன்னு புருஷன் பாக்கெட்ல ஒரு 10 ரூபா கூட இல்லாமல் நான் போய் நிற்க முடியும்? சொல்லி பார்ப்போம். என்னங்க இப்படி பண்ணுறீங்க? இருக்கிற கஷ்டத்துக்கு கொஞ்சமாக சிக்கனமாக செலவு பண்ணணும். சரி, ஒவ்வொரு தடவையும் நீ எங்கே இருக்க என்னன்னு சொல்லி தேடி தேடி வந்து வாங்கிட்டு போறேன், சரியா? சரி, அந்த 2000 எடுத்துக்கோங்க. ஆனால் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு கணக்கு தந்து ஆகணும். அடி பாவி, ஒரு காலத்துல நான் எம்படி செலவு பண்ணாலும் சரிங்க எடுத்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு அதுக்கு கணக்கு கேட்கற. அப்புறம் ஆற்றுல போடுறதா இருந்தாலும் அளந்துல போடணும். அளவுக்கு மீறி போட்டோம்னா அப்புறம் ஓட்டாண்டியா போய் நடுத்தருவில் நிற்க வேண்டிட்டேன். ஏற்கனவே செஞ்ச வரைக்கும் போதும், இனி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. இனி கஞ்ச பிசினாரியே இருந்தால் தான் பொழப்பு பொழைக்க முடியும். ரைட்டு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, இறக்கிற கேணி தான் ஊறும். எனக்கு எந்த கேணியும் ஊற வேணாம், போங்க. இவரு தான் ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் செலவு பண்ணணும். இவன் எவனாவது ஒருத்தன் இவருக்கு செலவு பண்ணுறானா? சரி, நம்மளும் குளிச்சுட்டு போய் வேலையை பார்ப்போம். இந்தாயா 1000 ரூபா இருக்கு. என்னண்ணே 1000 ரூபா மட்டும்தானா? கல்யாணம், தங்கச்சிக்கு ட்ரீட்டு கீட்டு இல்லையா? ட்ரீட் வைக்கிற நிலைமையில இல்லடா, போடா. இதுக்கே நான் என் பொண்டாட்டிக்கு திட்டு வாங்கி கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு நீங்க பொண்டாட்டிக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு, என் பொண்டாட்டியெல்லாம் நான் ஏய் அப்படின்னா போது கப்புச்சுப்புன்னு அடங்கி கிடப்பா. நீங்க என்னமோ பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க, போங்க. எனக்கும் உன்ன மாதிரி என் பொண்டாட்டியை திட்டுறதுக்கு என்ன தெரியாதா, இல்லை அடிக்கிறதுக்கு தெரியாதா? ஆனா என் வாழ்க்கையில சரி பாதிடா. அவளை திட்டி நான் என்னடா கொண்டு போறேன்? எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றா. அவளுக்கு தெரியும்டா எது நல்லது எது கெட்டதுன்னு. ஒரு ஆம்பளைக்கு வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு கத்து கொடுக்கறதே நமக்கு வர பொண்டாட்டி தான்டா. பொண்டாட்டி சாமி மாதிரி. என்ன சாமி மாதிரி வாழும்போதே சாமி நம்ம கூட இருக்குன்னா நம்ம பொண்டாட்டி நம்ம கூட இருக்கிறதுக்கு சமண்டா. அவ இல்லைன்னா மட்டும்தான் ஒரு ஆம்பளை வெறும் கல்லு. ஆனா அவ இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கோவில்ல இருக்கிற கருவறையில இருக்க சிலை மாதிரி புருஷனுக்கு ஒவ்வொன்றையும் பண்றதும் வைக்கிறதும். அவ இல்லைன்னா தாண்டா தெரியும் அந்த கஷ்ட நஷ்டம் என்னன்னு. போய் குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காம உன் புள்ளுக்கு உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் வாங்கி கொடுப்போம். இதோட கடைசி. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் வருவேன்னு கூட நினைச்சு பார்க்காத, சரியா? அவ்வளோதான். இப்போ என்னை பரிசம் போட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுவே வேற ஒரு பொண்ணாக இருந்தால் குடும்பத்தை பிரிஞ்சு போகிறேன்னு அவ்வளோ வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தி போவாங்க. ஆனால் நான் உங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். கூட பிறந்தவன் தான் அப்படி இருக்கான், கூட பிறந்தவ தான் அப்படி இருக்கான்னு நினச்சேன். ஆனால் நீ அவங்கள விட மேலாக இருக்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்க மூஞ்சில எல்லாம் முழிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க, 6 கடக்கிற வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, 6 கடந்ததுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோன்ட்டு போவாங்க. உன்னைய வளர்க்கறதுக்கு அம்புட்டு கஷ்டப்பட்டேன். ஊர்ல உள்ள எல்லாரும் இவளை மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு பதிலா நீ வரடியாவே இருந்திருக்கலான்னு சொல்லும் போது கூட என் பிள்ளைய வளர்க்கறதுக்கு எனக்கு தெரியும், நீங்க போங்கடின்னு. ஆனா இப்ப புரியுதுடி அவங்க சொன்னதுக்கெல்லாம் அர்த்தம். என்னதான் ரோட்ல கிடக்கிறத குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது நக்கி தான் குடிக்கும்னு சொல்லுவாங்க. அது சரியா போச்சு உன் விஷயத்துல. நீ போறத நினைச்சு எனக்கே சந்தோஷம் தாண்டி. அம்மா என் வீட்டுக்கு பிடிச்ச கிறகம் விட்டுச்சுன்ட்டு நான் நிம்மதியா இருப்பேன். நாளைக்கு கல்யாணம் மட்டும் முடிஞ்சது, இதுக்கப்புறம் எந்த தொல்லை கன்றாவையும் இல்லை எனக்கு.
ஓ அப்படியா? சரி நான் சரி சரி. நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். அம்மா இதனால தான் எனக்கு பெரும் ரோதனையா இருக்கு. ஹம். எவ்வளவுதான் செய்ய, நாய்க்கு நன்றி இருக்கான்னு பாத்தியா? சீ 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 சீ. ரோட்ல கிடக்குற நாய்ங்களுக்கு கூட ஒரு பிஸ்கட்டு போட்டோம்னா பார்க்கும்போதெல்லாம் வாலாட்டிக்கிட்டு தெரியும். ஆனா இதுக்கு எவ்வளோ செஞ்சிருப்பேன். இப்போ கூட இந்த வீடு காடு எல்லாம் வித்து கொடுக்குறேன். ஆனா எவ்வளோ கொஞ்சமாவது நன்றி இருக்குது அவளுக்கெல்லாம். நன்றி கேட்டவ அத்தனை பேர் வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிட்டு போறாள். இவெல்லாம் நல்லா இருப்பான்னு நினைக்கிற? ஒரு காலமும் ஈடேற முடியாது.